அல்லேலூயா. பேதுருவை கண்டு எல்லாரும் என்ன செய்தாங்களா? கண்டு பிரமித்தார்கள். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருகிற ஒரு வார்த்தை, பிரமிக்கத்தக்கதான கிரியைகளை ஆண்டவர் நமக்கு செய்வார். பிரமிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவர் செய்வார். இவர் எங்க இருந்தாரு? ஜெயிலில் இருந்தாரு. அங்க இருந்த அந்த ஜெபம் அப்படியே அவர் வழி நடத்தி கொண்டு வருது. வாசிங்க 5வது வசனம் வாசிக்கும், 8வது வசனம். இங்கே ஜெபம் நடக்க அங்கே ஆவியானுடைய கிரியைகள் என்ன செய்யுது? நடந்துகிட்டு இருக்கு. பின்னால என்ன செய்ய வா அப்படிங்கிற அடுத்த வசனத்தை படிக்கும்போது அறியாமல் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஜெபத்தை மாத்திரம் விட்டுறவே கூடாது. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவல் வந்தபோது கதவுகள் தானா திறக்கும். ஜெபத்தினுடைய வல்லமை நம்ம இன்னும் பார்க்க போறோம். அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணுமே. சோஸ்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோஸ்திர பலி நேரமோ நான் ஏறெடுக்கணும், நேரமோ நான் ஜபாவி ஊற்றும் ஐயா. பேதுரு வெளிவந்து ஜெபத்தின் மூலமா கிடைச்ச பதில் ஜனங்கள் ஜெபம் சொல்றாங்க. எல்லாரும் பேதுருவை கண்டு எரிச்சுதாங்களா? பிரமித்தார்கள். ஜெபம் பண்ணுவோம், பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் கட்டாயம் செய்வார். உலக தோற்றம் முதற்கொண்டு யாருக்கும் செய்யாத அற்புதங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. கலந்து போகாம நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரமிக்கத்தக்க காரியத்தை மரியாள் வீட்டில் ஜெபித்தவங்களுக்கு கர்த்தர் செய்து போல நமக்கும் செய்வார். இன்னொரு பிரமிப்பை அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 46வது வசனம். பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள்